மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்ததா இல்லையே. இந்த ஒரு 15 நாள புதிய புதிய திட்டத்தை அறிவிக்கிறார். அதுக்கு நிதியும் ஒதுக்கீடு இல்லை, ஒரு அடிக்கல் நாட்டுறார். இப்படி மக்களை ஏமாற்றிய அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முதல்வர் ஸ்டாலின் நிதியை ஒதுக்காமல் புது புது திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வருவதாக கூறி குற்றம் சாட்டியுள்ளார். அவருக்கு எங்க பலம் இருக்குது? பலம் இருந்தா ஏன் அவசர அவசரமா புதிய புதிய திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்காரு? இதுவரை 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அரசாங்கம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்ததா இல்லையே. இந்த ஒரு 15 நாள புதிய புதிய திட்டத்தை அறிவிக்கிறார். அதுக்கு நிதியும் ஒதுக்கீடு இல்லை, ஒரு அடிக்கல் நாட்டுறார். இப்படி மக்களை ஏமாற்றிய அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருடைய கவர்ச்சிகரான பேச்சு எடுபடாது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் 4 1 பங்கு அறிவிப்புகளை நிறைவேற்றல. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய தினம் ஏதோ கவர்ச்சிகரமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மக்களிடத்தில் எடுபடாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் மக்கள் நம்ப போவதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற வரை சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். மின்சார கட்டணம் ஏறல, சொத்து வரி ஏறல, மக்கள் பாதிக்கல. இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியும் கூட இன்னும் அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்காத அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. இந்த ஆட்சியில பார்ப்பது ஊழல் மட்டும்தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.